ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ 12th ஸ்டேட் போர்ட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க 2026 பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன தான் அதே அளவு டஃப்னஸோட 2027 கேட்டாலும் எப்படி நம்ம ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்குறது, எப்படி நம்ம ஃபிசிக்ஸை படிக்கிறது, அதை எப்படி அப்ரோச் பண்ணி ஆன்சரை நம்ம எழுதுறது, எப்படி சென்டம் வாங்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? வித்தவுட் வேஸ்டிங் எனி சார்ட் ஆஃப் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 1 மார்க்ஸ் தான். புக் பேக் 1 மார்க்ஸ் படிக்கணும். ஆனால் நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. என்னது அப்படின்னா, புக் பேக் 1 மார்க்ஸை நம்ம மக்கப் பண்ணணுமா இல்லை சால்வ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் மக்கப்பும் பண்ணணும், அட் த சேம் டைம் சால்வும் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் மக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸாமில் ஒவ்வொரு 1 மார்க்கையும் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணுங்கிற அவசியமே அங்கே இருக்காது. அதனால் நம்ம நிறைய டைமை சேவ் பண்ண முடியும். ஆனால் அந்த சமயத்தில் மக்கப் பண்ண போகிற வெறும் ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் கொஸ்டினை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஆன்சரை மனப்பாடம் பண்ணணும். அது கூட சால்வ் பண்ணியும் பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் 2026 பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஃபிசிக்ஸில் ஒரு 1 மார்க் கேட்டிருந்தாங்க. அது சாப்டர் 3லேருந்து ஒரு 1 மார்க்கு. அந்த 1 மார்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அச்சசல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு இடத்துல நியூமரிக்கலில் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டான். நிறையா பேர் அது புக் பேக் கொஸ்டின் தான் நினச்சி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சரையே மார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம புக் பேக் கொஸ்டின் கிடையாது, அதோட ஓன் கொஸ்டின் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சால்வ் பண்ணியும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அது போக புக் இன்சைடு 1 மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களையா? ஸோ அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக புக் இன்சைடில் ஓனாக கேட்கக்கூடிய 1 மார்க்ஸையும் என்ன பண்ண முடியும், உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரி, அடுத்து இந்த புக் இன்சைட் 1 மார்க்ஸில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் டைப்னு கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டைப் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனை கிளாஸ் லெவலில் ஒரு சாப்டரே படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை வச்சு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் அப்படின்றதுல இப்போ கரண்ட்டோடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் கரண்ட்டோட யூனிட் ஆம்பையர். அப்போது கொஸ்டினில் இப்படி கேட்டுட்டு ஆப்ஷனில் ஆம்பையர், வோல்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பான். அதில் நீங்கள் ஆம்பையர் அப்படின்ற ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து டைமென்ஷன். இப்போது கரண்ட்டோடைய டைமென்ஷன், அதாவது கரண்ட்டோட யூனிட் ஆம்பையர். அப்போ ஏ அப்படின்றது தான் கரண்ட்டோடைய டைமென்ஷனாக வரும். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கொடுத்து அதோட யூனிட் என்ன, இல்லை அப்படின்னா அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்றது மாதிரியான ஒரு 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து ஃபார்முலா பேஸ்டு சம்ஸ். ஒரு ஃபார்முலா இப்போ Q = IT, F = MA இந்த மாதிரியான ஃபார்முலாஸை வச்சு நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சரை டிரைவ் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா பேஸ்டு சம்ஸும் உங்களுக்கு 1 மார்க்கில் ஓனாக கேட்கலாம். அடுத்து ரிலேஷன்ஷிப்பை இப்போ ரோ = RA/L. இதில் ரோக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலா அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்கப்படும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸு. கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஓனாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்க் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ என்ன, இப்போ 6.626 × 10⁻34 J/s. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டன்டோடைய வேல்யூ என்ன அப்படின்றத உங்களுக்கு கேட்கலாம். அந்த ஆப்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேல்யூஸே ஒன்றா மாறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில கேஸில் வேல்யூஸ் ஒன்றா கொடுத்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அதோட யூனிட்ஸை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்கப்படும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். நீங்கள் புக்கில் படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுறது மூலயமா 1 மார்க்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து ரேஷியோ பேஸ்டு கொஸ்டின்ஸு. ரேஷியோ பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க்ஸ் க்ரியேட்டிவாக கேட்கப்படும்.
ஸோ இந்த மாதிரியான டைப்ஸில் தான் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்கப்படும். இதை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 2 மார்க்ஸுங்க. 2 மார்க்ஸில் நீங்கள் 2 மார்க்ஸ் பொறுத்தளவு நீங்கள் சென்டம் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸையும் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி தியரி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதே அளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸுக்கும் தரணும். அது நீங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் உங்களுக்கு சென்டம் அப்படின்றது வேணும்னா நீங்கள் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு தந்தே ஆகணுங்க. சரிங்களா? இப்போ நான் ஏன் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை எல்லா ப்ராப்ளமே படித்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 2 மார்க்கில் 2 ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். 2 × 2 4. 3 மார்க்ஸில் குறைஞ்சது 2 ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அப்போ 3 × 2 6. 5 மார்க்ஸில் குறைஞ்சது 2 விச் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். அதாவது என்னென்னா ஒரு புது பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்கான் 2025 ஃபிசிக்ஸில். 5 மார்க்ஸில் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் கேட்டது இல்லை. ஆனால் 2025 திடீர்னு அவங்க வந்து பேட்டர்னை மாற்றுறாங்க. என்னென்னா கொஸ்டினை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஏபின்னு சப்டிவிஷனாக பிரித்து ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம் பேர் என்ன 2 மார்க் 3 மார்க் பிரித்து 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதில் 3 மார்க் தியரியாகவும் 2 மார்க்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணின ஒரு 2 மார்க் ப்ராப்ளமும் வந்து கேட்கக்கூடிய வழக்கம் வந்து ஒரு புதிய பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2025. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 கொஸ்டின்ஸ் இப்போ அந்த ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் ஒன்றா இது எழுதணும் இல்லைன்னா அது எழுதணும். இந்த 2ல் வந்து ஒரு 2 மார்க் வந்து கம்பல்சரி நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் வந்து 5 மார்க்லேயும் வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை வந்து எக்ஸாம்பிள் எழுதுறது 100 மார்க்ஸ் எழுத கிடையாது. 25 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போக வெறும் 75 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுதுறீங்க. அந்த 75 மார்க்ஸ்லேயே நீங்கள் ப்ராப்ளம் மட்டும் 12 மார்க் வரைக்கும் நீங்கள் குறைஞ்சது எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அதனால தான் நான் சென்டம் வேணும் அப்படின்றவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் ப்ராப்ளம்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து 1 மார்க் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 1 மார்க்கில் வந்து எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சோல் ஆஃப் மெடிக்கோ சேனலில் ஒவ்வொரு 1 மார்க்ஸும் நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு தெரில அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சோல் ஆஃப் மெடிக்கோ சேனல்லையே போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. தாராளமாக அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து 2 மார்க்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் லா, டிஃபைன் ஃபேரடேஸ் லா, ஸ்டேட் கூல்ஹம்ஸ் லா, இந்த மாதிரி லாஸ் பேஸ் பண்ண 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் படித்தே ஆகணும். எல்லா லாஸையும் நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லா படின்னு இருக்குங்க இல்லையா? இது லாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸு ஆஸு அந்த வார்த்தையெல்லாம் கூட நீங்கள் வந்து மடப்படமாக எழுதினா தான் கரெக்டாக வந்து ஃபுல் மார்க் போடப்படுது. ஏதோ ஒரு சில வார்த்தையை நீங்கள் மாற்றி போகிறதுனால சில டைம் மீனிங்கே வந்து மாறிடுறது. ஸோ அந்த மாதிரி மாறிடுறதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல வந்து குறைச்சிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு லா அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கனாலே புக்கில் எப்படி இருக்கோ அச்சஸ் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து டெஃபனிஷன்ஸு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், இந்த மாதிரி டெஃபனிஷன் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் எல்லா டெஃபனிஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் படித்தே ஆகணுங்க. அதே மாதிரி தான் லிமிட்டேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு இந்த பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தரோவாக வந்து படிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் 2 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க்ஸுங்க. ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்கணும் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கம்பல்சரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புக் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் 3 மார்க்ஸை வந்து படித்து ஆகணுங்க. அது வந்து மஸ்ட்டு சென்டம் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு. அண்ட் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 3 மார்க்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி. ஸோ உங்கள் புக்கில்
நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது மட்டும் நம்ம படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா கூடவே கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா உங்கள் புக்கில் எதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற வந்து டிஃபைன் பண்ணியிருக்கானோ அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் படித்தா மட்டும்தான் சென்டம் அப்படின்றத ஸ்கோர் பண்ண முடியும் ஃபிசிக்ஸில். ஸோ தயவு செஞ்சு உங்கள் புக்கில் எதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கானோ அது எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸில் எந்த ப்ராப்பர்ட்டிஸில் கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் படித்தே ஆகணுங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். இந்த மாதிரி எதுக்கெல்லாம் அவங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கானோ அந்த எல்லாத்துக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா பாயிண்ட்டும் வந்து நீங்கள் படித்தே ஆகணும். அண்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி 3 மார்க்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏசி அண்ட் டிசி. இப்போ ஏசியோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிசியோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்படியே கேட்கலாம். இந்த மாதிரி எல்லா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். அதுபோக நான் அப்படியே சொன்ன மாதிரி 3 மார்க்ஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் படிக்கிறது மட்டும்தான் சென்டமுக்கு உங்களை கொண்டு போய் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து டிபி கொஸ்டின்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸு. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புக் பேக்கில் நிறைய டிபி இருக்குது, அது போக நிறைய டிபி புக்கிங் சைட்லேயும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்ட மாதிரி நான் கொடுக்குற பிடிஎஃப்லேயே வந்து மேக்ஸிமம் புக்கிங் சைடில் கூடிய எல்லாமே வந்து கவர் ஆகிரும். ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ டெரிவேஷன்ஸு. இது டெரிவேஷன்ஸ் 3 மார்க்கில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டெரிவேஷன்ஸ் 5 மார்க்கில் மட்டும் வராதுங்க, 3 மார்க்ஸ்லேயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் derive the energy stored in inductors, energy stored in capacitor, parallel plate capacitor. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து டெரிவேஷன்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க்லேயே உங்களுக்கு வரும். 5 மார்க்கில் மட்டும்தான் டெரிவேஷன் வரும் அப்படின்னு கிடையாது, 3 மார்க்ஸ்லேயும் டெரிவேஷன்ஸ் வரும். ஸோ அதே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், தரவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் பொறுத்தளவு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஒன்று டெரிவேஷன் கொஸ்டின்ஸ், இன்னொன்று தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸு. இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெரிவேஷன் மட்டும் படித்தாலே எல்லா 5 மார்க்ஸையும் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபார் அவர் சேஃப்டி பர்பஸ் நம்ம தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் மட்டும் படித்தாலே போதும். அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நம்ம வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வரும், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் வரும், டிரான்ஸ்ஃபார்மர் வரும், ஃபிசியோ மெத்தட் வரும், மூவிங் கால் கேல்வனோமீட்டர். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் படித்தாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில 5 மார்க்ஸில் கேட்கவே மாட்டான், இது வரைக்கும் கேட்டதுமே இல்லை, அந்த மாதிரியான 5 மார்க்ஸில் நம்ம படிக்க தேவையே இல்லை. ஸோ அந்த 5 மார்க்ஸோடைய லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். வாட் சோல் ஆஃப் மெடிக்கோ வில் ப்ரொவைட். உங்களுக்கு எங்கள் கிட்டேருந்து என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஃபிசிக்ஸ் சாப்டர் வைஸ் புக் பேக் 1 மார்க்ஸ், புக் பேக்கில் கூடிய 1 மார்க்ஸ் சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து ஆன்சரோட கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாக் பார்க்க தெரியணும். நிறைய பேர் லாக் பார்க்க தெரியாமல் வெறும் ப்ராப்ளமை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம சென்டம் வாங்கணும் அப்படின்னாலே ப்ராப்ளம்ஸை நம்மளாவே போட கற்றுக்கணும். ஸோ அப்படி போடணும் அப்படின்னால அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா அது லாக் பார்க்க தெரியறது தான். ஸோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனல்லையே வந்து லாக் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் தாராளமாக அதை போய் பார்க்கலாம். அண்டு ஃபிசிக்ஸ் அன்வான்ட் 5 மார்க் லிஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருவோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெரிவேஷன் நோட்ஸோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அது போக இல்லாமல் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாப்டர் வைஸ் எல்லா 2 மார்க்ஸ், எல்லா 3 மார்க்ஸ், எல்லா 5 மார்க்ஸும் உங்களுக்கு லெவல் பேஸ்டு, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு 3 லெவலில் பிரித்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுக்கப்படும். தாராளமாக நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம். சென்டம் வேணும் அப்படின்னாலே உங்களுக்கு 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸும் படித்தே ஆகணும். லெவல் 1க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லெவல் 2க்கு வந்து அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லெவல் 3ங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்.
ஸோ வந்து ஸ்லோ லேர்னராக இருக்கிறவங்க நம்ம வந்து சென்டம் வாங்க தேவையில்லை, ஓரளவு குட் மார்க்ஸ் வந்து வாங்கினா போதும் அப்படிங்கிறவங்க லெவல் 1 லெவல் 2 மட்டும் படித்தா போதும். பட் மேஜர்லி சென்டம் வேணும் அப்படின்னாலே 3 லெவல் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சோல் ஆஃப் மெடிக்கோ 12th ஸ்டேட் போர்ட் தமிழ்.